60 வயசு ஒரு பேப்பர் கடைக்காரர். அவர் புலகாங்கிதை பற்றி சொல்கிறார். நேற்று போய் நான் கேப்டன் பிரபாகரன் குடும்பத்தோடு பார்த்தேன். ஒரு புனைவாக அந்த படத்தை பண்ணும்பொழுது அன்னைக்கு விஜயகாந்த் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மாஸ் எனக்கு தமிழ்நாடு பூரா ஒரு குக்கிராமத்திலேருந்து கூட ஃபோன் பண்ணி அந்த பாலா நடிச்ச படம் இன்னைக்கு வருதுன்னு கேட்குறான். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள். இப்போ கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆகி 2வது வாரம் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இது என்ன ரீரிலீஸ் காலமா எப்படி? அதாவது 2வது வாரம் 3வது வாரம்லாம் இங்கே போஸ்டர் ஓட்டுறது, அரங்கு நிறைந்த காட்சிங்கிறது, அலைமோதும் திரையரங்குங்கிறதெல்லாம் விளம்பரத்தில் மட்டும்தான். தியேட்டரில் அந்த வசூல் இருக்காங்கிறது ட்ரெயினில் இருக்கிறாள்கிட்ட கேட்டால் தான் தெரியும். உண்மையிலேயே சமீப காலங்களில் ரீரிலீஸ் அப்படிங்கிறதுல மறுவெளியீடு அப்படிங்கிற கேப்டன் பிரபாகரனுக்கு அபரிமிதமான ஆதரவு இல்லை. ஆனால் குறைந்தபட்ச ரெஸ்பான்ஸுங்கிறது தியேட்டர் சைடு மக்கள்கிட்ட இருந்தது. அதுக்கு காரணம் விஜயகாந்த் மேலே இருந்த அபிமானம், அவர் மேலே இருந்த ஒரு ஈர்ப்பு. 60 வயசு ஒரு பேப்பர் கடைக்காரர். அவர் புலகாங்கிதை பற்றி சொல்கிறார். நேற்று போய் நான் கேப்டன் பிரபாகரன் குடும்பத்தோடு பார்த்தேன். அடி தியேட்டர் கலவரமாகுது, அப்ளாஸ் ஆகுது, கேப்டன் என்ட்ரி ஆகிறதுல. ஏன்னா கேப்டன் பிரபாகரத்தில் கிட்டத்தட்ட இன்டர்வல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜில் தான் வருவார். செகண்ட் ஹாஃபில் அவர் பேலன்ஸ் பண்ணி அந்த படம் நிற்கும். அன்னைக்கு அது பெருசாக ஓடின படம் அன்றைக்கி கரண்டில் லைவில் இருந்தது வீரப்பன் மேட். ஸோ ஒரு புனைவாக அந்த படத்தை பண்ணும்பொழுது அன்னைக்கு விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மாஸ் இன்றைக்கும் அது அப்படியே அவருடைய ஜெனரேஷன் ஒன்று இன்னமும் இருக்குது. ரஜினிக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி விஜயகாந்துக்கு இன்றைக்கும் அந்த குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்க விஜயகாந்த் அபிமானிகள், அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதாவது இது ஏசென்றை விட பிஎன்சியில் இந்த படம் பெரிய அளவில் போயிருக்கு. அடுத்த தலைமுறை ஒரு ரீரிலீஸ் அப்படிங்கிறது வரும் பொழுது அந்த படத்துக்கு ஒரு ரெவன்யூ என்ன, ஒரு குறைந்தபட்ச ரெவன்யூ இருந்தாலே போதுமானது. இப்போ நீங்கள் ரிலீஸ் படத்துக்கே 15 பேர் 20 பேர் காலையில் 9 மணி ஷோ ஆள் வராதனால ஷோ கேன்சல் ஆகி திருப்பி அனுப்புனாங்க. இதுக்கு மத்தியில் கேப்டன் பிரபாகர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு ஓப்பனிங் ஷோவே 100 பேர் 150 பேருங்கிறது மிகப்பெரிய வெற்றி. 2வது அந்த படத்தை ரிலீஸுக்கு செலவுங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஒரு புதுப்படம் ரிலீஸ் பண்ணால் நீங்கள் தேட்டருக்கு வினையில் இந்த செட்டப் ப்ரொமோஷன் அந்த ஒர்க்கு அதுக்கான டிஜிட்டல் ரைட்ஸு படம் கட்டுறதெல்லாம் ஒரு தேட்டருக்கு குறைந்தபட்சம் 50 ரூபா வந்துடும். இதுக்கு 50 ரூபா கிடையாது, ஒரு 10,000 ரூபாயில் முடிஞ்சிடும். அந்த வகையில் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் வந்தது எல்லாமே லாபம் தான், நஷ்டம் கிடையாது. இப்போ மீண்டும் வேற விஜயகாந்த் படங்கள் ரீரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது ஒவ்வொரு நடிகருக்குமே அவங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ல குறைந்தபட்சம் ஒரு 5 படம் இருக்கும். இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊம வேலைகள் எவர் கிரீன் எப்போ போட்டாலும் அந்த படம். அதே மாதிரி புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், இப்படி அதாவது அவர் வெரைட்டியாக நடித்த படங்கள் இருக்கு. இந்த வைதேகி காத்திருந்தால் அது காதலர்களுக்கான படம். இப்போ நீங்கள் ரஜினி, கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 படம் அல்லது 7 படம் தான் வரும். ஆனால் விஜயகாந்துக்கு நீங்கள் எந்த படத்தை எடுத்தீங்கன்னாலும் உழவன் மகன் ஒரு 10-15 படம் தேரும். இந்த படம் எப்போ நீங்கள் தேட்டரில் ரீரிலீஸ் பண்ணாலும் ஒரு வாரம் கன்ஃபார்மாக அந்த படம் ஓடும். அதுக்கு காரணம் விஜயகாந்த் மேலே இருக்கக்கூடிய, அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கும், இல்லை ஒரு அபர்ஷன் இருக்கும். ஆனால் விஜயகாந்த் மேலே அப்படிப்பட்ட எதுவுமே இல்லை, சாப்பிட்டுக்காரன் இருக்கிறதுனால. அது 2வது அவருடைய படங்கள் அந்த அளவுக்கு. அதனால் ஒரு 10-12 படம் இருக்குது. ருசி வெட்டி இப்போ கேப்டன் பிரபாகரன் ஓடிடுச்சு. இனி அதோட ருசி என்னாகும், அடுத்தடுத்து படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ டி ராஜேந்தர் கூட உயிருள்ளவரை உஷாவை ரீரிலீஸ் பண்ணுறாரு. என் பிள்ளையும் பள்ளிக்கூடம் போறேன்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? அந்த கூத்து தான். பாலச்சந்தர் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், அவருடைய உதவியாளர்கள் மற்றவங்கெல்லாம் படம் எடுக்கும் பொழுது இதே மாதிரி நானும் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது அப்படின்னு பொது மேடையிலேயே சொல்லியிருக்கார். அது மாதிரி தான் இப்போ டிஆர் லைம் லைட்டில் எங்கேயுமே இல்லை. ஆனால் அவருடைய படங்களில் பல படங்கள் எவர் கிரீன் இன்றைக்கும் போகிறோம். 1980, 90, 2000, 2024 இல்லை 2040 போனீங்கன்னா கூட அவர் எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்டென்ட்டு இன்றைக்கும்
காமனாக இருக்கக்கூடியது. அந்த வகையில் தான் உயிரில் வேறு உஷாவை. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான படங்கள் எல்லாருடைய நெகட்டிவ் ரைட்ஸும் அந்த ஹீரோக்கள்கிட்டயோ தயாரிப்பாள்கிட்டயோ இல்லை. ஆனால் டிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணி தயாரித்த எல்லா படமுமே நெகட்டிவ் ரைட்ஸ் அவர்கிட்ட தான். இப்போ எல்லாரும் சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஏங்க வந்தே போனவெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, நீங்களும் பண்ணலாமே அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. உயிரில் வேறு உஷாவுக்கு வந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ட்டையும் பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஏன்னா பாடிக்கிட்டே ஃபைட் போட்டது டிஆர் தான், ஜெயபால். ஸோ அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த படம் இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன ரீரிலீஸ் படங்களில் அந்த படம் ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்த்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த வாரத்தில் வந்து மதராசி, சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் வரப்போகுது, ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில். அந்த படம் என்ன மாதிரி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு? இந்த ஆண்டுடைய கடைசி நெருக்கத்தில் வரக்கூடிய முக்கியமான படம். தீபாவளிக்கு முன்னுக்கு வருது, கோழிக்கு முன்னாடி வருது. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடியதில் 3 பேருக்கு மட்டும்தான் குடும்ப பார்வையாளர் அதிகம். ரஜினிகாந்த், விஜய், சிவகார்த்திகேயன். ரஜினி விஜயை விட சிவகார்த்திகேயனுக்கு அதிகபட்சமான கொத்தா குடும்பம் வர்ற குழந்தைகள் ஆடியன்ஸ் ஜாஸ்தி. இதில் என்ன ஒரு சிக்கல்னா, அந்த படத்துக்கு யூஏ கூலிக்கு ஏ சர்டிஃபிகேட்டு, மதராசிக்கு யூஏ சர்டிஃபிகேட். கூலி அளவுக்கு இதை கடுபடி இருக்காது. ஏன்னா வயது வந்தவர்களோடு குழந்தைகளை கூப்பிட்டு போய் படம் பார்க்கறதுக்கு தான் அந்த சர்டிஃபிகேட். ஸோ இந்த படம் என்பது சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கு முக்கியமானது. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னுக்கு வந்த படங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய லாபகரமான வசூலை கடந்த 3 மாதமாக எந்த படம் கொடுக்கலாம். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அடுத்து வந்த எந்த படம்னு தயாரிப்பாளருக்கும் சரி, தியேட்டர் ஓனருக்கும் சரி லாபகரமாக இல்லை. மதராசி வந்து அந்த கேப்பை வந்து ஃபுல் பண்ணும் அப்படிங்கிறதா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ ஏற்கனவே ஒரு அமரன் படம் ஒரு மிகப்பெரிய வசூல், அந்த ரெக்கார்டை இதை முறியடித்து பிரேக் பண்ணி வருங்கிறது தான் இன்னைக்கு தேட்டர் செக்டாராக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், எல்லார் மத்தியிலையுமே அந்த மனோநிலையும் இருக்குது, அந்த கருத்தாக்கம் இருக்குது. இப்போ அதே நாளில் வந்து காந்தி கண்ணாடி, இந்த பாலா நடித்த படம் வெளிவருது. சிவகார்த்திகேயன் படம் அதோட இது வேற, பாலா நடிச்சு வர்ற படம்ங்கிறது வேற. இது 100 கோடிக்கு மேலே, அது சில கோடிகள். ஸோ 2 பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட இப்போ அதாவது பாலாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா சமூக சேவகர். இன்னைக்கு வந்து ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, இவங்களையெல்லாம் கடந்த பப்ளிக்கிட்ட பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்காப்புல பாலம். அதுக்கு காரணம் அவர் செய்யக்கூடிய பெரிய உதவி இல்லை, சின்ன சின்ன உதவிகள் தொடர்ந்து செய்கிறார். சூர்யா அளவுக்கோ சிரஞ்சீவி அளவுக்கோ அவர் இன்னும் பெருசாக செய்யலை. பட் அவருடைய சக்திக்கு உட்பட்ட ஒரு 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினார்னா 9 லட்ச ரூபாய் பொது சேவைக்கு. இது வந்து படிப்படியாக போய் இன்னைக்கு தமிழ்நாடு கூட ஒரு குக்கிராமத்திலேருந்து கூட ஃபோன் பண்ணி அந்த பாலா நடிச்ச படம் இன்னைக்கு வருதுன்னு கேட்குறான். ஸோ இது என்னன்னாக்க செலவே இல்லாமல் விளம்பரமான பாலா அப்படிங்கும்போது அந்த படத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு திரையரங்கில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்கு கட்டாயமாக இருக்கு. அவருக்கு ஒரு மிகுந்த எதிர்காலம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சினிமாவில்? சார் இது வந்து ஜாதகம் பார்க்க முடியாது. ஆனால் பாலான்ற ஒரு நடிகனை தமிழ் சினிமா இனிமேல் தவிர்க்க முடியாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு 5 கோடி 3 கோடி 2 கோடியில் படம் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நீங்கள் ஹீரோ வந்து பூத கண்ணாடி வச்சு தட வேண்டியதாக. ஸ்டார்டிங்காக 5 கோடி 10 கோடி 15 கோடி அப்படிங்கும்போது ஒரு எளிமையான ஹீரோ ஒரு பொதுநல சேவையில் ஆர்வம் உள்ளவர் ஒரு புது தயாரிப்பாளர் வரும்பொழுது கொடுங்க நடிக்கிற அப்படின்ற கண்டிஷனில் வரலாம். அப்படியே பாலா வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோவாக வளருவதற்கான அடிப்படை தான் அந்த படம். இப்போ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இருக்குல்ல, அதோட இயக்குனர் வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணாமல் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தமிழ் சினிமா ஒரு மிகச்சிறந்த இயக்குனரை அந்த படத்தின் மூலம் இழந்துருச்சு. தமிழ் சினிமாவுக்கு தான் நஷ்டமே வழிய அவருக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல இயக்குனர்லாம் நான் நடிக்க போகிறேன்னு போயிட்டா படம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? அடுத்து ஒரு புது செட்டு ரெடி ஆகி வரணும். அவருக்கு ஒரு சூழல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு வெற்றி தோல்வியை கொடுக்குங்கிறது படம் வந்தால் தான் தெரியும். இப்போவே நம்ம ஜாதகத்தை பார்த்து எதுவும் சொல்ல முடியாது. இப்போ கடந்த வாரம் வெளியான கடுக்கான்னு ஒரு படம் அந்த சினிமாத்தனமே இல்லாமல் எடுக்கப்பட்டது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? போன வாரம் வந்த எந்த படம் தியேட்டரில் வந்து 3 இலக்கத்தில் டிக்கெட் எந்த படத்துக்குமே இது வரைக்கும் விற்கலாம். அதாவது நான் சொல்கிறது 99 தான் 100. 100 டிக்கெட்டு கூட விற்கல. 100 டிக்கெட் அதாவது 3 டிஜிட் அப்படிம்பாங்க. 3 இலக்கத்தில் டிக்கெட்டு விற்காத படங்கள்னா போன வாரம் அந்த படங்கள் பூரா
பேருக்கு வர்றாங்க, வந்துட்டு வந்த வேகத்தில் திரும்பி போயிடுறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு மதராசின்னு ஒரு படம் வர்றதுனால ஆடியன்ஸிட்ட வந்து அந்த படம் பார்க்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கும். நீங்கள் கூலி வர்றதுக்கு முன்னுக்கு அந்த படம் பூரா காலியாகிருக்கும். ஏன்னா கூலிக்கு தான் அவங்க பட்ஜெட் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ மதராசி இதுக்கு இடையில் அத்திபுத்த மாதிரி ஒரு படம் நல்ல ஒன்றும் இல்லை. இந்த வாரம் வீர வணக்கம்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிடும். கமர்ஷியலே இல்லாத ஒரு படம், ஆனால் ஒரு ஆவணப்படத்தை ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காரு. அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரல. இப்படி சமுத்திரக்கனி அடிச்சிருக்காரு. இந்த ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் தேர்வு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட படம் தான் பார்க்குறதுக்கான மனோநிலைக்கு இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு மாதத்தில் 2 தடவை படம் பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு 5000 ரூபா செலவாகும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் நெருக்கடியில் வாரம் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க, புது படம் பார்க்க மாட்டாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ட்ரெண்டு. அதனால தான் நடப்பு தயாரிப்பு சங்க தனிமையும் கூட சமீபத்தில் பேசும் பொழுது அதிகமான படங்கள் ரிலீஸ் ஆகிறது சினிமாவுக்கு நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காரு. படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறது தப்புன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் பெரிய நடிகர்களுடைய படங்களை ரீரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த வாரம் வரக்கூடிய புதுமுகங்கள் நடித்த படம் அல்லது புது படங்கள் அதனுடைய வசூல் ரீதியாக அடி வாங்குது. 2 தேட்டர் கிடைக்கலாம். இருக்க 1000 தேட்டருக்குள்ளே தான் போட்டி போடணும். நீங்கள் இப்போ கேப்டன் பிரபாகரன் வரும்பொழுது கடுக்கான ஒரு படம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தள்ளி இருப்பா. கேப்டன் பிரபாகரனை போட்டு அப்புறம் ஆமாம் கேப்டன் பிரபாகரனுக்கு டைம்ஸ் ஜாஸ்தி தேட்டர். ஸோ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ரீரிலீஸ் படமாக இருக்கட்டும் அல்லது பெரிய படங்கள் வரும்பொழுது சின்ன படங்கள் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கத்தான் செய்யும். அதனால தான் உங்களுக்கு வந்து தயாரிப்பாளர் தனிஜெயன் சொல்லும் பொழுது ரீரிலீஸ் படங்களை தவிர்ப்பது நல்லது. அப்படின்னு இல்லை அடிக்கடி வரல அந்த படங்கள் எப்பயாச்சும் தானே வருது. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு படம் வருது. இல்லை இப்போ என்னென்ன கேப்டன் பிரபாகரன் ஓடிடுச்சு. அடுத்த உயிருள்ள ஒரு இன்னும் விஜயகாந்த் படம் பூரா தூசி தட்டுவாங்க. விஜயகாந்த் படத்தை தூசி தட்டும் பொழுது நாட்டாமணி வா அப்படின்ட்டு சரத்குமார் சைட்லேருந்து ஒரு கோஷம் வரும். அப்போ அப்படியே கார்த்தி சைட்லேருந்து படையப்பா ஒன்று வரப்போகுது. அப்போ ரஜினி இப்படி எல்லாரும் பழைய படங்களை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா இருக்கிற பெரிய மனுஷன் பூரா பஞ்சாயத்து போர்டு மெம்பராக வந்து உட்காந்தாச்சுன்னா புது ஜெனரேஷனுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கும்? அதனால தான் தனியாக சொல்லும் பொழுது ஒன்று தவிர்க்கணும் இல்லை குறைக்கணும். வருஷத்துக்கு ஒரு 3 படம் பண்ணலாம். நீங்கள் மாதம் 2 படம் ரீரிலீஸ் பண்ணால் இருக்கிறது 4 வாரத்தில். அப்புறம் புது படங்களுக்கு எப்படி தேட்டர் கிடைக்கும்? தேட்டர் இருக்கிறதே கம்மி. இதுக்குள்ளே தான் இந்த 10 படம் போட்டி போட வேண்டியது இருக்குது. இதுதான் இன்றைக்கி இருக்க தமிழ் சினிமா நலம். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.